ஜென் இஜெட் அரங்கத்தில் அடுத்த ஒரு மாபெரும் வீடியோ இது. தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏஏ வழிகாட்டுதலோட எப்படிலாம் சந்திச்சா வரக்கூடிய புதிய கட்சிகள் இந்த களத்தில் எப்படி நின்று சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ரிப்போர்ட்டடாக ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் நம்ம இதை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் மொத்தம் எவ்வளோ வாக்குச்சாவடிகள் உள்ளன, அந்த வாக்குச்சாவடிகள் எப்படி 2021 மதிப்பாய் இருந்தது, இப்போ 2026 அது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இது எப்படி கன்சல்டேட் பண்ணுனா அப்படின்னம்னா வாக்கு சேகரிப்புங்கிறது எவ்வளோ சாத்தியக்கூறு ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2021 பார்த்தீங்கன்னா 88,937 சாவடிகள் இருந்தது வாக்குச்சாவடி. மொத்தம் எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா 6.28 கோடி வாக்காளர்கள். வெற்றியேற்றமாக சூப்பராக நடந்து முடிஞ்ச ஒரு தேர்தல். அதில் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. ஸோ இதே மாதிரி 2026 பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90,000+ வாக்குச்சாவடிகள் இருக்கும். ஒரு வாக்குச்சாவடிக்கு நீங்கள் 10 to 15 மெம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டால் கூட எவ்வளோ கவுண்ட் வரும் பார்த்துக்கோங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடிக்கு மட்டுமே நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் பேர் தேவைப்படுவாங்க. வாக்குச்சாவடிக்கு எவ்வளோ தேவைப்படுவாங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு எந்த கட்சியாக இருந்தாலுமே வாக்குச்சாவடி அதாவது வாக்குச்சாவடிக்கு ஏன் 10 to ஒரு 15 உறுப்பினர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னா அந்த வாக்குச்சாவடிக்கூடிய நடைமுறைகள், அப்புறம் ஓட்டை இழுத்துட்டு வர்றது, அவங்களுக்கு கூட்டுட்டு வரணும், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. ஸோ அந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் உறுப்பினர்கள் தேவை எந்த கட்சியாக இருந்தாலுமே. அதே மாதிரி சாவடியோடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா வாக்காளர் பங்கு இருக்கிறது அந்த சாவடியில் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தணுமே தவிர அப்படி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அமைய முடிய வாய்ப்பே கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாவடி நிலப்பரப்பு ஒரு பகுப்பாய்வு பார்த்தோம் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000, மத்திய தமிழ்நாட்டில் 28,000, தென் தமிழ்நாட்டில் 22, கடலோர பகுதியில் 17,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஸோ இதில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பீப்புள்ஸும் இருக்காங்களோ அந்த பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வாக்குச்சாவடியை நீங்கள் சரிவர அமைச்சா மட்டும்தான் இப்போ இருந்து இது செயல்படுத்தலாம். ஏன்னா 10 லட்சம் உறுப்பினர்களாக உடனடியாக செயல்படுத்த முடியாது. இப்போ டிவிகேங்கிறது ஒரு புதிய கட்சி. அந்த புதிய கட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 90,000 வாக்குச்சாவடிகளுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 மெம்பரை போட்டு ரெடி பண்ணி 10 லட்சம் பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ண வைக்கணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை இன்னைக்கு இருந்து, அதாவது இந்த நிமிடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சரிவர செய்ய முடியும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆனா வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடி, பெண் வாக்காளர்கள் அப்படின்னா 3,19 லட்சம், மூன்றாம் பாலினத்தவர் 7,192. மொத்தம் முதல் முறை வாக்கு, அதாவது 2026 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 60 to 70 லட்சம் பேர் இருப்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் வாக்காளர்கள் தான் இங்கே அதிகம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3,19 லட்சம். இந்த பெண் வாக்காளர்களுடைய தேவைகள் என்ன, இந்த மதுபான விலக்கு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப காலமாக பெண் வாக்காளர்கள் கேட்டுகிட்டே வராங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலங்கள் என்ன, பலவீனங்கள், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள். இப்போ பலங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு, ஈஸியாக எல்லாருக்கூடையும் தொடர்பு கொள்ள முடியும், இவங்க போராட்டத்துக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை இருக்குது, புதுமையான அணுகுமுறையாக இருக்குது. கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு பலவீனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன பலவீனமாக இருக்குது அப்படின்னா கட்டமைப்பு தான். இந்த கட்டமைப்பு எங்கே தவற விடுறாங்க அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ கட்டமைப்பு இங்கே எங்கே தவறாகுது, இப்போ உங்களுக்கு வாக்குச்சாவடி பார்த்தீங்க அப்படின்னா 90,000+ வாக்குச்சாவடி இருக்கும்போது ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 to 15 மெம்பர் நீங்கள் போட்டாவே எவ்வளோ ஆயிடுச்சு நீங்களே கோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 லட்சம் மெம்பர் உறுப்பினர்களை உடனடியாக சேர்த்து அந்த வாக்குச்சாவடி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஓட் கவுண்டவே உங்களால் உங்கள் கட்சிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற என்ன சர்வே ரிப்போர்ட் சொன்னாலும் அதை நீங்கள் நிஜத்துக்கு கொண்டு வர முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா எப்பயுமே ஒரு இப்போ இருக்க கட்சிக்கு எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆன்டி இன்கம்யூனேஷன் எப்பயுமே. இதில் வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா ஆளும் கட்சிக்கு எப்பயுமே சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னா உங்களுடைய கட்டமைப்பும் உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு அதிகார பகிர்வு
ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா 3,19,00,000 வாக்காளர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ பெண்களுக்கான முன்னுரிமை ரொம்ப அதிகமாக தரணும். இன்னும் எந்த கட்சியுமே அந்த அளவுக்கு தரல. பெண்களுக்கான முன்னுரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து சட்டசபைக்கு கூட்டு போகும்போது ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அச்சுறுத்தல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாரம்பரியமான வாக்கு வங்கிகளை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறிய இல்லாத ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் அதுக்கான சாத்தியக்கூறிய இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க. கட்சியினால பல பலன்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதை உடனேலாம் மாற்றுறதுங்கிறது சாத்தியக்கூறா இல்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாவடி மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். 10லேருந்து 12 உறுப்பினர்கள், ஒரு அனுபவிக்க தலைவர் வேணும், இளைஞர் பிரதிநிதி வேணும், பெண் உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு சமச்சீர் குழுமைப்பு வேணும். இப்போ ஒரு சாவடி குழுமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறும் ஆண்கள் மட்டுமே இருந்தால் அங்கே வந்து சரியா இருக்காது. அங்கே கண்டிப்பாக யாரும் தேவைப்படுறாங்க அப்படின்னா பெண்களும் தேவை, ஒரு இளைஞர் பிரதிநிதி தேவை, ஒரு ஈக்குவல் ப்ரையாரிட்டி அங்கே இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வாக்குச்சாவடி வந்து மிக அருமையாக செயல்படும். அப்போ அந்த வாக்குச்சாவடி நீங்கள் அமைச்சிட்டீங்க, வாக்குச்சாவடி இப்போ 90,000 வாக்குச்சாவடி இருக்குது அப்படின்னா 90,000 வாக்குச்சாவடி உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கான ஓட்டு கவுண்டு 10 லட்சம் இருக்குது அப்படின்னா 10 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 10 லட்சம் உறுப்பினர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஓட்டு. இப்போ இந்த 10 லட்சம் உறுப்பினர்கள் மினிமம் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டா கூட சர்வசாதாரணமாக 1 கோடியான ஓட்டை வந்து உங்களால் வந்து என்ன பண்ண ஒரு 22% ஓட்டை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹோல்ட் ஆன் பண்ண முடியும். அந்த அளவுக்கான மிகப்பெரிய தாக்கத்தை எதுவும் உண்டு பண்ண அப்படின்னா இந்த வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் தான் உண்டு பண்ணுவாங்க. ஸோ கிளைநிலை அப்படின்னு சொல்ல, அதாவது கிளைநிலை அடிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்குச்சாவடி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூத் ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய குழு தான் ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கிறது அந்த குழு தான். ஸோ அந்த குழு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நடைமுறை சட்டத்திட்டங்கள் யாரை புண்படுத்த முடியாத அளவுக்கும் வார்த்தைகளை வந்து மிக நேர்த்தியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து பெண் வாக்காளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப இது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான பாதுகாப்பு, பெண்களை வந்து உரையாட வைக்கிறது, மேடை ஏற்றுறது, அவர்களுக்கான முன்னுரிமை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கான தாக்கத்தை உண்டு பண்ணும். இளைஞர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஜென் இஜெட் வாக்காளர்கள் வந்து 22லேருந்து 23%. ஸோ இவர்களும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக உண்டு பண்ண போகிறாங்க. அதில் எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ இதையும் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அடுத்து டிஜிட்டல் சமூக ஊடக போர் அறை. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 24 அதாவது 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீம்ஸு, ரீல்ஸு, ஏஐ அவதார்ஸ் இது கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஏஐ ஏஜென்சி யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு அமைப்பு, சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறதே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் இது முடிஞ்ச உடனே இந்த டீமை கலெக்ட் வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய தேவைகளை இதே டீமை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கும் உங்களால் நகர முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஜிட்டல் சமூக ஊடக போர் அறைங்கிறது ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா மாவட்ட வழக்க அவங்க உரையாடக்கூடிய மொழியை மையப்படுத்திய கருத்துக்களை போடுறது. இப்போ நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் போகிறீங்க, இப்போ கோயம்புத்தூர் பேஸ்டான பாஷையை உபயோகப்படுத்துறது, அவங்களோட ஸ்கிரிப்ட் மதுரை அதே மாதிரி. அப்போ அவங்க ஊடகம் சார்ந்து அவர்கள் மொழி சார்ந்து நீங்கள் அந்த வார்த்தை அமைப்பு உபயோகப்படுத்தும் போது உங்களை அவங்களுடைய ஒரு நபராகவே பாவிச்சுக்கிடுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஏற்படுத்தும். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் சமூக ஊடக போர் அறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய தேவை மிக மிக அதிகமானது. இது வந்து டிவிக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்குமே தேவை. அதை இப்போ இருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் பெரிய அளவுக்கு உங்கள் சக்ஸஸாக கொண்டு போய் முடிக்க முடியும். அதே மாதிரி சாவடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும், அது எல்லாமே எடுக்கணும். இது எல்லாமே இருக்கிறது. ஸோ கூட்டணி எதிர்கட்சி இது எல்லாமே இருக்கும். இப்போ சாவடிக்கான வாக்காளர் வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா 92,000 சாவடி புலமைப்பு, தன்னார்வ பயிற்சி திட்டங்கள், வாக்காளர் தரவு தளம் உருவாக்கம். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அந்த 10 லட்சம் உறுப்பினரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு குரூப்பு, ஒரு சாஃப்ட்வேர் இது ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னாவே இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா
இப்போ இப்போ தேனி மாவட்டம் இருக்குது. நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சார்ந்த ஒரு நபர். இப்போ போடிநாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 30 வார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது 30 வார்டுக்கு எவ்வளோ வாக்குச்சாவடிகள்? அப்போ 32 வார்டு 32 பூத் போடுறாங்க. இப்போ 32 பூத்தில் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அப்போ போடியை மையப்படுத்தி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு போடி ஒரு சட்டமன்ற தொகுதி. இப்போ அந்த போடி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ 32 தொகுதி, அப்போ 320 மெம்பர்ஸ். 320 மெம்பர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத போஸ்டரோ கண்டென்ட்டோ எதுவுமே போடவே கூடாது. முக்கியமான தகவல்கள், முக்கியமான விஷயங்களை மட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணணும், ஷேர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்வான்டாக போட 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 அந்த குரூப்போட தேவையே இப்போ வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா பல குரூப்பு ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஸோ அது இல்லாமல் போயிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம கவனமாக கையாளணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து டிவிகே கட்சி இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெற்றியின் ஒரு பாதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் படியில் வந்து கால வைக்கிறதுக்கு தயாராக அர்த்தம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் மூலமாக எப்படிலாம் பண்ணுனா நல்லா இருக்கும். எங்கள் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அடுத்து டிவிகே, அடுத்து டிஎம்கே, ஏடிஎம்கே பலம் என்ன, பலவீனம் என்ன, பிஜேபி இங்கே எப்படி அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பெரிய அளவுக்கு ஏஐ இன்டெகிரேட்டடாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென் இஜெட் அரங்கம்ங்கிறது எப்படி அப்படின்னா மக்களுக்காக மக்களுடைய மனநிலையை ஏற்றாத மாதிரி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க டெக்கோட மெர்ஜ் பண்ணி எப்படிலாம் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.